ஹாய் ஹலோ வெல்லூருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய இன்றைய தகவல்களை பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் இலவச SSD டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்று ஜூலை 10 மாலை 4 மணி தொடங்கி நாளை ஜூலை 11 இலவச SSD டோக்கன்ஸ் மொத்தம் 13,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. மிக குறைவான டோக்கன்ஸே இன்றுமே கொடுக்கப்பட்ட காரணத்தினால இந்த டோக்கன்ஸ் எல்லாமே மாலை 6:30 மணிக்கு முழுமையாக கொடுத்து முடிக்கப்பட்டு 3 SSD கவுண்டர்ஸும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இனி இந்த SSD கவுண்டர்ஸ் நாளை மதியம் 3 மணி தொடங்கி 4 மணி சமயத்தில் மறுபடியும் ஓப்பன் செஞ்சு மறுநாளுக்குரிய இலவச SSD டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையினுடைய ஆரம்பத்தில் இப்போ கொடுப்பது கிடையாது. அதற்கு பதிலாக கீழ் திருப்பதியில் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ்லேயே இந்த திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. இன்று ஜூலை 10 மாலை 4 மணி தொடங்கி நாளை ஜூலை 11 கூறிய இலவச திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மொத்தம் 3,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. மாலை 7:30 மணிக்கு இந்த திவ்ய தரிசன டோக்கன்ஸினுடைய ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்த சமயத்தில் 1,185 டோக்கன்ஸ் மீதம் இருந்தது. இந்த இலவச திவ்ய தரிசன டோக்கன் வாங்கினால் நாளை ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போய் தான் நாம் திருமலைக்கு போக முடியும். ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையினுடைய 1,250வது படியில் மறக்காமல் உங்களுடைய திவ்ய தரிசன டோக்கனை ஒரு முறை ஸ்கேன் பண்ணிக்கணும். அப்படி ஸ்கேன் செய்தால் மட்டுமே அந்த திவ்ய தரிசன டோக்கனானது தரிசனத்திற்கு செல்லுபடியாகும். SSD டோக்கன்ஸ் வாங்கக்கூடியவர்கள் திருமலைக்கு பஸ் மூலமாகவோ பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் மூலமாகவோ உங்களுடைய ஓன் வெஹிக்கிள்ஸ் மூலமாகவோ அல்லது ஸ்ரீவாரிமெட்டு மற்றும் அலிப்பிரி நடைபாதை வழியாகவோ கூட நடந்து போகலாம். SSD டோக்கன்ஸை எங்கேயுமே ஸ்கேன் அல்லது சீல் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அலிப்பிரி நடைபாதை வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கோ அலிப்பிரி நடைபாதையிலேயோ எங்கேயுமே எந்தவித இலவச தரிசன டோக்கன்ஸ் கொடுப்பது கிடையாது. அலிப்பிரி நடைபாதை வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு இலவச டோக்கன்கள் தேவைப்பட்டால் கீழ் திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய SSD டோக்கன்ஸ் வாங்கிட்டு நீங்கள் அலிப்பிரி வழியாக நடந்து போகலாம். SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் தேவைப்படக்கூடியவங்க காலையில் 11 மணிக்குள்ளே நீங்கள் கியூ ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா மதியம் 3 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே அன்றைய நாளினுடைய கூட்டத்தை பொறுத்து கவுண்டர் ஓப்பன் செஞ்சு டோக்கன் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. டோக்கன் கொடுக்க ஆரம்பித்த உடனே நீங்கள் டோக்கன் வாங்கிட்டு இமீடியட்டாக வந்துடலாம். இந்த இலவச தரிசன டோக்கன்களை வாங்குவதற்கு பக்தர்கள் காலையில் 10 மணியிலிருந்து கூட கியூவில் நிற்க ஆரம்பிச்சிடுறாங்க. திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மற்றும் SSD டோக்கன்ஸ் இரண்டுமே ஆதார் கார்டினுடைய அடிப்படையில் தான் கொடுக்குறாங்க. ஆதார் கார்டு ஒரிஜினல் காப்பியாகவோ அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பியாகவோ இருக்கலாமே தவிர்த்து மொபைலில் இருக்கக்கூடிய சாஃப்ட் காப்பீஸ் டோக்கன் கொடுப்பதற்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இலவச திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மற்றும் இலவச SSD டோக்கன்ஸ் தேவைப்படக்கூடிய ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய ஆதார் கார்டோடு கியூவில் நின்று தான் இந்த டோக்கன்ஸ் வாங்கிக்கணும். இந்த டோக்கன்ஸ் தேவைப்படக்கூடிய சில பேர் சீனியர் சிட்டிசன்ஸ் அல்லது கைக்குழந்தைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு தனியான கியூ இருக்கா என்று கேட்குறீங்க. அப்படி எதுவுமே கிடையாது. எல்லாருக்குமே ஒரே கியூ தான். அந்த கியூவில் நின்று தான் நமக்கு தேவையான டோக்கன்களை நம்ம வாங்கிக்கணும். 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த டோக்கன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. மற்ற எல்லாருமே அவர்களுடைய ஆதார் கார்டோடு கியூவில் நின்று தான் இந்த டோக்கன்ஸ் வாங்கணுமே தவிர்த்து மற்றவர்களுக்காக நாம் கியூவில் நின்று இந்த டோக்கன் வாங்கி தர முடியாது. இந்த டோக்கன் தரக்கூடிய சமயத்தில் ஒவ்வொருத்தரையுமே வெப் கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை நம்முடைய டோக்கனில் பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ஒரு காரணத்திற்காகவே எல்லாருமே கியூவில் நின்று தான் டோக்கன் வாங்கிக்கணும். சில ஃபாலோவர்ஸ் எனக்கு நாளைக்குரிய SSD டோக்கன்ஸ் கிடைச்சிருக்கு, நாளைக்குரிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கிடைச்சிருக்கு, இன்றைக்கே கியூவில் ஜாயின் பண்ணலாமா அல்லது மதியம் 2 மணிக்குரிய டோக்கன்ஸ் கிடைச்சிருக்கு அதிகாலையில் கியூவில் ஜாயின் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. நம்முடைய டோக்கன் நேரத்திற்கு 2 மணி நேரத்திற்கு முன்னாடி நம்ம கியூவில் ஜாயின் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த நேரத்தில் கியூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு மதியம் 3 மணிக்குரிய டோக்கன் கிடைச்சிருக்குன்னா நீங்கள் மதியம் 1 மணியிலேருந்து எப்போ வேண்டுமானாலும் கியூவில் ஜாயின் பண்ணிக்கலாம். லேட்டாக போகலாமான்னு கேட்டிங்கன்னா நைட் 10 மணிக்குள்ளே மேக்ஸிமம் நீங்கள் கியூவில் ஜாயின் பண்ணிவிடுங்க.
எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ். இந்த 2 டோக்கன்ஸ் வாங்கக்கூடியவர்களுக்குமே ஒரே ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் தான் திருமலையில் இருக்கக்கூடிய ATGH சர்க்கிள், ஆழ்வார் டேங்க் கெஸ்ட் ஹவுஸ் சர்க்கிள். இந்த ஒரு கியூவில் தான் இந்த 2 டோக்கன் ஹோல்டர்ஸுமே ஜாயின் பண்ணி திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கு போவாங்க. மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமானது துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று நம்ம தரிசனம் பார்த்துட்டு வரலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம், எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கக்கூடியவர்களுக்கு எந்தவித ட்ரெஸ் கோடும் கிடையாது. சப்போஸ் நீங்கள் எந்த ஃப்ரீ லாக்கர்ஸும் எடுக்கலை, ரூமும் புக் பண்ணலைன்னா உங்களுடைய தரிசன கியூலே நீங்கள் எந்த தரிசன டிக்கெட் வைத்திருந்தாலும் அல்லது தரிசன டோக்கன்கள் வைத்திருந்தாலும் அந்தந்த தரிசன கியூலேயே ஒரு குறிப்பிட்ட தூரம் போன பிறகு மொபைல் மற்றும் லக்கேஜ் டெபாசிட் பண்ணக்கூடிய இடம் வரும். அந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய மொபைல் மற்றும் லக்கேஜை டெபாசிட் பண்ணிவிட்டு உங்களுடைய தரிசனம் முடிந்த பிறகு திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்கு எதுக்க ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். ஆஞ்சநேயர் கோவிலுக்கு பின்னாடி PAC 4 பில்டிங் இருக்கும். அந்த இடத்துல போய் உங்களுடைய மொபைல் மற்றும் லக்கேஜை நீங்கள் திரும்ப வாங்கிக்கலாம். இலவச SSD டோக்கன்ஸ், திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மற்றும் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம். நீங்கள் தரிசனம் முடித்த பிறகு லட்டு கவுண்டருக்கு போய் உங்களுடைய தரிசன டோக்கனை கொடுத்து ஒரு டோக்கனுக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா லட்டு தேவைப்பட்டால் ஒரு நார்மல் சைஸ்டு லட்டுவுக்கு 50 ரூபாயும் பெரிய லட்டுவுக்கு 200 ரூபாயும் கொடுத்து வாங்கிக்கலாம். திருமலை மற்றும் திருப்பதியில் உங்களுக்கு TTD ரூம்ஸ் தேவைப்பட்டால் ஆஃப்லைனில் தினமுமே திருமலை மற்றும் திருப்பதியில் ரூம்ஸ் கொடுக்குறாங்க. இந்த ஆஃப்லைன் ரூம் எடுப்பதற்கு எந்தவித தரிசன டிக்கெட் அல்லது தரிசன டோக்கன் இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. கீழ் திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்தில் தினமுமே அதிகாலை 6 மணி தொடங்கி ஆஃப்லைனில் ரூம் கொடுப்பாங்க. திருமலையில் CRO ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் தினமுமே அதிகாலை 5 மணி தொடங்கி ரூம்ஸ் கொடுப்பாங்க. இந்த ரூம்ஸ் வாங்குவதற்கும் ஆதார் கார்டு ஒரிஜினல் காப்பி அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பி அவசியம். மொபைலில் இருக்கக்கூடிய சாஃப்ட் காப்பி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு ரூம் தேவைப்பட்டால் ஒருத்தர் மட்டும் அவருடைய ஆதார் கார்டோடு கியூவில் நின்று ரூம் வாங்கிக்கலாம். 2 அல்லது 3 ரூம் தேவைப்பட்டால் அதற்கேற்றாற் போல 2 அல்லது 3 பேர் அவங்களுடைய ஆதார் கார்டோடு கியூவில் நின்று ரூம் வாங்கிக்கலாம். நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரூம்லேயே ரூமினுடைய சைஸை பொறுத்தும் நம்முடைய அட்ஜஸ்ட்மெண்ட் மற்றும் கன்வீனியன்ஸ் பொறுத்தும் எத்தனை பேர் வேண்டுமானாலும் தங்கிக்கலாம். ஆனால் தனி ஒரு நபருக்கு TTD ரூம்ஸ் திருப்பதி மற்றும் திருமலையில் கொடுப்பது கிடையாது. ரூம்ஸ் வாங்குவதற்கு மினிமம் 2 நபர்கள் அல்லது 2ற்கு மேற்பட்ட நபர்கள் இருக்கணும். தனி நபராக போறீங்க, ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு இடம் தேவைப்பட்டால் கீழ் திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம் பில்டிங்லையும் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் பில்டிங்லையும் ஃப்ரீ லாக்கர்ஸ் மற்றும் ஃப்ரீ டார்மெட்ரி ஹால் வசதிகள் இருக்குது. ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி ரெஸ்ட் ரூம் மற்றும் பாத்ரூம், ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டியோடு இருக்குது. விஷ்ணு நிவாசம் மற்றும் ஸ்ரீனிவாசம் இந்த 2 இடங்களையும் இலவச அன்னப்பிரசாத வசதியும் இருக்குது. ஃப்ரீ லாக்கர்ஸ் எடுப்பதற்கு ஆதார் கார்டு அவசியம். ஃப்ரீ டார்மெட்ரி ஹால்ஸில் தங்குவதற்கு ஆதார் கார்டு அவசியம் கிடையாது. ஃப்ரீ லாக்கர்ஸ் எடுப்பதாக இருந்தால் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் கையில் வச்சுக்கணும். அதே போல் திருமலையிலேயும் ஃப்ரீ லாக்கர்ஸ் மற்றும் ஃப்ரீ டார்மெட்ரி ஹால் வசதிகள் CRO ஆஃபீஸ் ஒட்டியே 4 பில்டிங்ஸில் இருக்குது. யாத்திரை சதன் என்று சொல்லப்படக்கூடிய PAC 1, PAC 2, PAC 3 மற்றும் PAC 5 என்று 4 பில்டிங்ஸில் ஃப்ரீ லாக்கர்ஸ் மற்றும் ஃப்ரீ டார்மெட்ரி ஹால் வசதிகள் இருக்குது. ஃப்ரீ லாக்கர்ஸ் எடுப்பதற்கு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி அவசியம். டார்மெட்ரி ஹாலில் தங்குவதற்கு ஆதார் கார்டு அவசியம் கிடையாது. இந்த 4 இடங்களையும் ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு ரெஸ்ட் ரூம் மற்றும் பாத்ரூம், ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது. திருமலையிலிருந்து திருப்பதிக்கு வர்றதாக இருந்தாலும் திருப்பதியிலிருந்து திருமலைக்கு போகிறதாக இருந்தாலும் முதல் பஸ் அதிகாலை 3 மணிக்கு இருக்குது. கடைசி பஸ் இரவு 11:30 மணிக்கு இருக்குது. உங்களுடைய ஓன் காரில் நீங்கள் திருப்பதியிலிருந்து திருமலைக்கு போகிறதாக இருந்தாலும் திருமலையிலிருந்து திருப்பதிக்கு வர்றதாக இருந்தாலும் அதிகாலை 3 மணியிலிருந்து இரவு 11:45 வரைக்கும் என்ட்ரி அலோவ் பண்ணுவாங்க. அதற்கப்புறம் காட் ரோட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. காட் ரோட் நள்ளிரவு 12 மணி தொடங்கி அதிகாலை 3 மணி வரைக்கும் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எந்த வெஹிக்கிள் மூமெண்ட்டும் இருக்காது. அலிப்பிரி நடைபாதையினுடைய என்ட்ரி டைம் அதிகாலை 5 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. என்ட்ரி க்ளோஸ் பண்ணக்கூடிய நேரம் இரவு 9:30 மணி. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை அதிகாலை என்ட்ரி ஓப்பன் ஆகக்கூடிய நேரம் காலை 6 மணி, என்ட்ரி க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் மாலை 5:30 மணி. அலிப்பிரி நடைபாதை மற்றும் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை வழியாக நடந்து போகக்கூடிய சமயத்தில் 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளை உங்களோட அழைச்சிட்டு போறீங்கன்னா மதியம் 2 மணியோடு என்ட்ரி க்ளோஸ் பண்ணிடுவாங்க.
அலிப்பிரி நடைபாதையில் வனவிலங்குகளினுடைய நடமாட்டம் இருக்கக்கூடிய காரணத்தினால மதியம் 2 மணியிலிருந்து இரவு 9:30 மணி வரைக்கும் நடந்து செல்லக்கூடிய பக்தர்களை தனியாக நடக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறது கிடையாது. மதியம் 2 மணி தொடங்கி அலிப்பிரி நடைபாதையினுடைய ஆரம்ப பகுதியில் பேரிகேட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு போலீஸ் அங்கே வெயிட் பண்ணுறாங்க. பக்தர்கள் ஒரு 50 முதல் 70 பேர் சேர்ந்த பிறகு அவங்கள ஒரு குரூப்பாக தான் நடக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. இது போல் மதியம் 2 மணி தொடங்கி இரவு 9:30 மணி வரைக்கும் இதே பாலிசி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. 50 முதல் 70 பக்தர்கள் சேர்ந்த பிறகு அவங்கள ஒவ்வொரு குரூப்பாக அனுப்பிச்சிட்டே வர்றாங்க. அடுத்து திருமலையில் நடக்க இருக்கக்கூடிய பிரம்மோற்சவத்தினுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவதற்கு இன்னைக்கு திருமலையில் டிடிடி போர்ட் மீட்டிங் நடந்திருக்கு. பிரம்மோற்சவத்திற்கு இன்னும் 2 மாத காலங்களே இருக்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே பிரம்மோற்சவத்தின் கூடிய முன்னேற்பாடுகள் ஒவ்வொன்றுமே அதனுடைய கால வரையறைக்குள்ளே கம்ப்ளீட்டாக முடியும்படி பார்த்துக்கோங்க என்று ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸுக்குமே டிடிடி இஓ அவர்கள் அறிவுறுத்தி இருக்காங்க. பிரம்மோற்சவத்தினுடைய முக்கிய நாட்களாக டிடிடி குறிப்பிட்டிருக்கக்கூடிய நாட்கள் செப்டம்பர் 16ஆம் தேதி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் நடக்க இருக்குது. செப்டம்பர் 23ஆம் தேதி அங்குரார்ப்பணமும், செப்டம்பர் 24ஆம் தேதி துவஜ ஆரோகணம் என்று சொல்லப்படக்கூடிய கொடி ஏற்றத்துடன் பிரம்மோற்சவம் ஆரம்பமாகிறது. செப்டம்பர் 28ஆம் தேதி கருட வாகன சேவையும், அக்டோபர் 1ஆம் தேதி ரத உற்சவமும், அக்டோபர் 2ஆம் தேதி சக்கர ஸ்நானத்தோடும் பிரம்மோற்சவம் நிறைவடைகிறது. இதில் வாகன சேவைகள் காலையில் நடக்கக்கூடிய வாகன சேவைகள் காலை 8 மணி தொடங்கி 10 மணி சமயத்தில் நடக்கும் என்றும், மாலையில் நடக்கக்கூடிய வாகன சேவைகள் 7 மணி தொடங்கி இரவு 9 மணி சமயத்தில் நடக்கும் என்றும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. பிரம்மோற்சவத்தினுடைய 10 நாட்களுமே விஐபி பிரேக் தரிசனத்திற்காக கொண்டு வரப்படக்கூடிய எந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க என்றும், புரோட்டோகால் விஐபிஸ் என்று சொல்லப்படக்கூடிய நேரடி விஐபிஸ் வந்தால் மட்டுமே பிரம்மோற்சவ நாட்களில் அலோவ் பண்ண போகிறதாகவும் இந்த டிடிடி மீட்டிங்கில் சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த நாட்களில் ப்ரிவிலேஜ்டு தரிசனங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சீனியர் சிட்டிசன் தரிசனம், இன்ஃபேன்ட் தரிசனம், என்ஆர்ஐ தரிசனம் மற்றும் டோனார் தரிசனமும் கேன்சல் செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பிரம்மோற்சவ நாட்களில் செக்யூரிட்டிக்காகவும் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட்டுக்காகவும் மற்றும் பார்க்கிங் இஷ்யூஸ் எதுவும் வராமல் இருப்பதற்காகவும் விஜிலன்ஸ் மற்றும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இணைந்து வேலை செய்வதாக சொல்லியிருக்காங்க. வாகன சேவை பார்ப்பதற்காக வரக்கூடிய பக்தர்கள் கேலரியில் வெயிட் பண்ணக்கூடிய சமயத்திலும், தரிசனத்திற்காக கியூவில் வெயிட் பண்ணக்கூடிய சமயத்திலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அன்னப்பிரசாத வசதிகளுக்கு எல்லாமே இப்போவே ஏற்பாடு செய்ய ஆரம்பிச்சிருக்கிறதா டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. பிரம்மோற்சவ நாட்களில் வரக்கூடிய பக்தர்களுக்கு குவாலிட்டியான சர்வீஸ் கொடுப்பதற்காக இளம் வயதினரான ஸ்ரீவாரி சேவாக்ஸை இன்வைட் பண்ணுங்க என்று டிடிடி இஓ அவர்கள் டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸுக்கு தெரிவிச்சிருக்காங்க. பிரம்மோற்சவ நாட்களில் பக்தர்களை கவரக்கூடிய வகையில் பல அலங்காரங்கள், மலர் அலங்காரங்கள், மின் விளக்கு அலங்காரங்கள் எல்லாமே செய்ய சொல்லி டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸுக்கு டிடிடி இஓ அவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறாங்க. கருட வாகன சேவையை முன்னிட்டு செப்டம்பர் 27ஆம் தேதி இரவு 9 மணி தொடங்கி செப்டம்பர் 29ஆம் தேதி காலை 6 மணி வரை காட் ரோட்ஸில் 2 வீலர்ஸ் பேன் பண்ணியிருக்காங்க. நேற்று ஜூலை 9ஆம் தேதி திருமலைக்கு தரிசனத்திற்கு வந்த மொத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 76,501. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 29,033. உண்டியல் காணிக்கை 4.39 கோடி. டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு வந்த பக்தர்கள் 29 கம்பார்ட்மெண்ட்ஸில் வெயிட் பண்ணிட்டு இருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசனத்துக்கு சுமார் 20 மணி நேரம் ஆனதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. 300 ரூபாய் தரிசன டிக்கெட் மூலம் தரிசனம் செய்வதற்கு 2 மணி நேரத்திலிருந்து 5 மணி நேரம் ஆகலாம். இன்ஃபேன்ட் தரிசனத்திற்கு 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் ஆகலாம். எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன் மூலம் தரிசனம் செய்வதற்கு 2 மணி நேரத்திலிருந்து 6 மணி நேரம் ஆகலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனம் செய்வதற்கு 16 மணி நேரத்திலிருந்து 22 மணி நேரம் ஆகலாம். இந்த தரிசன நேரமானது ஒவ்வொரு நாளுமே திருமலை மற்றும் திருப்பதிக்கு வரக்கூடிய பக்தர்களினுடைய எண்ணிக்கையை பொறுத்து கொஞ்சம் முன்னும் பின்னும் மாறுபடும். இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நிறைய நண்பர்களோடு ஷேர் பண்ணும்போது அவர்களுக்குமே இந்த தகவல்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.